இந்திய அரசியலமைப்போட அவுட்சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது 6th புக்கில் இருக்குது. அடுத்தது பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிறது 6th புக்கில் இருக்குது. சமத்துவம் அப்படிங்கிறது 7th புக்கில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 6th, 10th, 12th புக்கில் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். அதெல்லாம் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 1919 மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்கும். அதை எதிர்த்தப்போ தான் அரசியல் நிர்ணய சபை வேணும்னு அப்போவும் கேட்டிருப்பாங்க. அடுத்தது மறுபடி எப்போ கேட்குறாங்கன்னா 1922 காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியர்களே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். மறுபடியும் அதே வருஷத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மத்திய சட்டசபை, அதான் 2 அவை இருக்குல்ல, ஒன்று லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா, அதில் இருக்கிற உறுப்பினர்களோட கூட்டத்தொடர் சிம்லாவில் நடைபெற்றிருக்கோம். அப்போ புதிய அரசியல் நிர்ணய சபை மாநாடு நடத்த தீர்மானம் போட்டிருப்பாங்க 1922. 23 என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே டொமினியன் அந்தஸ்து பெற்று செயல்படும் அப்படின்னு சொல்லி கலந்துரைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1923 சர் தேஜ் பகதூர் சாப்ரு என்பவரின் தலைமையில் தான் நடைபெற்ற மாநாட்டில் இந்தியா காமன்வெல்த் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1927 டிசம்பர் 28 ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கும். அதோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா எம்ஏ அன்சாரி, அப்படின்னா முக்தர் அகமத் அன்சாரி அப்படின்னு சொல்லுவோம். அதோட 42வது ஐஎன்சி மாநாடு அது. அதோட நோக்கம் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை தான் வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க. அடுத்தது 1928 ஆகஸ்ட் 10 மோதிலால் நேரு, அப்போ நேரு அறிக்கைன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த அறிக்கையில் என்னதான் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியர்களின் அரசியலமைப்பை எழுத ஆங்கில அரசாங்கத்திற்கு வெளிக்காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மோதிலால் நேரு அறிக்கையில் ஆகஸ்ட் 10 1928 வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது 1934 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி எம்என் ராய், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க. அடுத்தது 1934 அது ஐஎன்சி மாநாடு. அந்த மாநாட்டில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1936 லக்னோ ஐஎன்சி மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1937 ஜவஹர்லால் நேரு தலைமையில் முதல்ல கிராமத்தில் நடைபெற்ற பாசிப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் நடைபெற்றிருக்கோம். அந்த பிளேஸில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க வேண்டிய தேவையை வெளிக்காட்டியிருப்பாங்க. 1939 நவம்பர் 19 காந்தி ஹரிசன் அப்படிங்கிற இதழ் நடத்தியிருப்பாங்க. இதழில் ஒரே வழி அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சுதந்திரம் பெறுதல், இந்த ரெண்டையுமே அந்த ஹரிசன் பத்திரிகையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1940 ஆகஸ்ட் நன்கொடைனா இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கை தான் அதில் நன்கொடையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1946 இதான் லாஸ்ட் ஒன்று. இந்தியா அமைச்சரவை தூதுக்குழு அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரைப்படி தான். அப்போது அரசியல் நிர்ணய சபை தோன்றும் போது அதை சின்னமாக இருந்தது என்ன அப்படின்னா யானை தான் அதோட முத்திரையை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள், அதாவது 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற வீதத்தில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற முறையில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ 389 உறுப்பினர்கள். அதை எவ்வளவா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்கன்னா மாகாண பிரதிநிதியாக 292, சுதேச உறுப்பினர்கள் 93, பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர்,
மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3. அது எந்தெந்த பிளேஸ்னால் டெல்லி, அஜ்மீர், கூர்க் போன்ற பிளேஸில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது ஒற்றை மாற்று வாக்குமுறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி தான் எப்போ அப்படின்னா 1946 வருஷம் ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த அரசியல் நிர்ணய சபைக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. அது காங்கிரஸ் 208 இடங்கள்லையும், முஸ்லீம் லீக் 73 இடங்கள்லையும், இதர கட்சிகள் மற்ற எல்லா கட்சியும் போட்டி போட்டிருப்பாங்கல்ல சேர்த்து 15 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருப்பாங்க. 1946 நவம்பர் மாதத்தில் அரசியல் நிர்ணய சபை முழு வடிவம் பெற்றது. எப்போன்னா 1940 நவம்பர் மாதத்தில் தான் முழு வடிவமாக பெற்றிருக்கும். அடுத்தது ஜூலை 26 1947 பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அது என்னென்னா பாகிஸ்தான் தனியாக போயிருச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையுது. அது எவ்வளோ ஆகுது அப்படின்னா 299 குறைஞ்சிருச்சு. அடுத்தது சுதேச மாகாணம் 70 இருந்துச்சு. அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபை இடம்பெறாத 2 தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று காந்தி, இன்னொன்று முகமது அலி ஜின்னா. ஒரு வழியாக கடைசியாக வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி தான் அரசியல் நிர்ணய சபை நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த புக்கில் கொடுத்துருக்கிறதே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அதையும் அப்போ இச்சபையில் 292 மாகாண பிரதிகள் அதுவும் பார்த்தாச்சு. 93 சுதேச அரசுகள் பார்த்தாச்சு. அடுத்த பலுசிஸ்தானில் ஒருவரும் பார்த்தாச்சு. அடுத்த மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 அதுவும் பார்த்தாச்சு. மொத்தம் 389 உறுப்பினர்கள் அதுவும் பார்த்தாச்சு. அடுத்தது இதிலெல்லாம் முதல் கூட்டம் எப்போனா 1946 ஆண்டு டிசம்பர் 9 நடைபெற்றது. அடுத்தது இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒன்று ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரி 2 துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாகவும் 166 நாட்கள் நடைபெற்றது. அப்போ இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் சில தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவரே யார் இருந்தான்னா டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலன் கீழே தான் குழு அமைச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார்.